ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? நீதான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய். இன்று அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றாய். இன்று இரவு 12 மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும். பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும். நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ, தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ, அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். அதிகமெல்லாம் வேண்டாம், எனக்காக தினமும் 2 நிமிடம் ஒதுக்கு. உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன். நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக எதையும் கருதாதே. நான் உன்னுடைய அப்பா. நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அதை கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது. நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது. நான் எதுவும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன். உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சறுகல்களை எல்லாம் அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு. புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளையடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்படிதான் உனது பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது. தீர்வு காண நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன். நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய். உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய். அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தந்தை, உன் கூடவே இருப்பேன். தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாமல் இரு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். உலகின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல். கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ நீ செல். எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாது. ஆகவே கவலையின்றி எங்கும் செல். நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கே இருப்பேன். உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். சந்தோஷமாக செல், நல்லது நடக்கும்.